அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவிற்கு பகை கிரகமாக இருந்தாலும் குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கக்கூடிய 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு தனது சப்தம பார்வையை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மீது மிகவும் வலுவாக பார்க்கிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அதீத பலம் பெறக்கூடிய அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று வெற்றிக்கே உரித்தான 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் கஷ்டம் நீங்கி புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிறப்பான வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. உங்களது சிந்தனையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்திற்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவில் பல காரியங்களை சாதுரியமாகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான சிக்கல்களை மீனராசிக்காரர்கள் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய தருணமாக அமைகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தேவ குருவாக பார்க்கப்படுகிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நேர்வழியில் பல நன்மைகளை அள்ளி கொடுத்தாலும் சுமாட்டாக பல வழிகளில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான ஆற்றல் பெற்றவராக திகழக்கூடியவர் தான் சுக்கிரன். ஏனென்றால் பல பணிகளை ஷார்ட்கட்டில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய பல நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தவராக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான குருவிற்கே தெரியாத பல மந்திரங்களை கற்றுக்கொண்டவராகவும் பார்க்கப்படுகிறாருங்க. மிருத சஞ்சீவினி என்ற மந்திரம் அவருக்கு பல வகையில குரு பகவானை விட அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்படி குரு பகவான் பல நுணுக்கங்களை அசுர குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறார். தேவகுருவான ராசியின் அதிபதியான குரு பகவானை விட சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மீன ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் பணம், செல்வ செழிப்பு, காதல், மகிழ்ச்சியான சூழல், லட்சுமி கடாட்சம் இவை அனைத்தும் வேண்டும் என்றால் இந்த ஒரு கிரகம் முக்கியம். அதுதான் சுக்கிர பகவான். அவர் இந்த வேளையில் அதீத பலத்துடன் வலம் வருவதால் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. அதிலும் குறிப்பாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய பொக்கிஷம் வெளிப்படக்கூடிய வேளையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுமோ, எப்படி மனித வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போடப்படுமோ அதே போன்றுதான் மனிதர்களாகிய நமக்குள் மறைந்திருக்கும் திறனையும் பொக்கிஷத்தையும் வெளிக்கொணரக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நமது திறன் முழுமையாக வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு அந்த திறன் மூலமாக புதையல் கிடைத்தால் எப்படி வாழ்க்கை மாறி மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காண முடியுமோ அதே போன்று இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைத்தால் எப்படி மாற்றம் ஏற்படுமோ அதே போன்ற சிறப்பான வாய்ப்பை இந்த தருணத்தில் உருவாக்குவதால் நமது திறமை வெளிக்கொணரப்படுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும். புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரன் ராசியின் அதிபதியான குருவுடன் இணையும் போது பல மங்களகரமான நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். அதே சமயம் சனி பகவானுடன் இணையும் போது பொருளாதார வீழ்ச்சி வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது சூரியனுடன் இணையும் போது ஆளுமை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயம் சந்திரனுடன் இணைந்தால் எதிர்பார்ப்பதை விட பணவரவு மேம்படும். பணவரவில் இருந்த தடைகள் விலகி வளர்ச்சி கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பணவரவில் இருந்த தடைகள் விலகி சிறப்பான வாய்ப்பு கிடைப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். சுக்கிரன் செல்வ செழிப்பு, காதல், வசதி வாய்ப்பு, அழகான சூழல், சுகபோகமான வாழ்க்கை, கலை, இசை இவற்றில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி, லக்ஸரியான குடும்ப சூழல் போன்ற அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில்
லவ் அட்டாச்மெண்ட் போன்றவற்றையும் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார். அவர் இந்த தருணத்தில் இவை அனைத்தையும் ஆல் இன் ஒன் கிரகமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு வசதி வாய்ப்பையும் சௌகரியமான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தேவகுருவாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குருவை விட அசுர குருவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். தசாபுத்தியின் அடிப்படையில் தற்போது சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் இரட்டிப்பு நன்மையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அதிலும் குறிப்பாக சுக்கிர மகாதிசை என்று சொல்லக்கூடிய 20 ஆண்டுகளில் இந்த தருணத்தில் சுக்கிர திசை நடைபெற்று கொண்டிருந்தால் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அசுர வெற்றிகளை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். பல வகையில் உங்களுடைய வாழ்வில் தசாபுத்திகள் வலுவாக இருக்கும் போது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பணவரவு, காதல், வெற்றி வாய்ப்பு போன்றவை நிறைவாக கைகூடும். குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். கலை மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் வளர்ச்சி கிடைப்பதோடு காதல் இனிமையாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்வில் சுக்கிரன் சாதகமாக இருந்தால் கிடைக்கும். மிக மென்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட மென்மையாகவும் எளிதாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கூட பாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் பாதிக்கக்கூடிய அமைப்பில் சாதகமற்ற அமைப்பில் இருந்தால் செலவு அதிகரிக்கும், காதல் பிரச்சனை ஏற்படும், உடல் சுக குறைபாடுகள் ஏற்படும், குடும்பத்தில் எதிர்பாராத பல சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். இந்த அமைப்பில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆனால் பொதுவாக சுக்கிரன் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பணவரவில் இருந்த சிக்கல்கள் விலகும். எனவே தொடர்ந்து இன்கம் அதிகரிக்கும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது சேமிப்புகள் உயரும் தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. காதல் மற்றும் திருமணத்தில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க போகிறது. காதல் உறவு வலுப்படுவதோடு காதல் ஸ்ட்ராங் ஆகும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. திருமணம் பாக்கியம் மிக சிறப்பாக கைகூடுவதோடு புத்திர பாக்கியமும் கிடைக்கும் நேரமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிறைவாக கிடைக்கும். வாழ்க்கை துணையினுடைய பங்களிப்பு சப்போர்ட் என்பது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது. சுகபோக வாழ்க்கை அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. வீடு வாகனம் வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது லக்ஸரியான குடும்ப சூழல் அமையக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. அழகு மேம்படுவதோடு தங்களுக்கென ஒரு தனி திறமையையும் தனி ஸ்டைலையும் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இசை, நடனம், நடிப்பு என பல துறைகளில் சாதிப்பதோடு ஃபேஷனை நோக்கி நகர்வதோடும் கிரியேட்டிவ் துறையில மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை விட குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு பல சிக்கல்கள் முழுமையாக தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மீனராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தருணமாகவும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறும் வேலையாகவும் உறுதியாக அமைகிறது. வெற்றிக்கு உரித்தான 9ஆம் இடத்தை பார்ப்பதால் 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வெள்ளிக்கிழமைகளில் மீனராசிக்காரர்கள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் வளர்ச்சிக்கான வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுங்கள். நீங்கள் நினைப்பதை விட அசூர வளர்ச்சி உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு